ஸ்ப்ரிங் ஆனியன் மஷ்ரூம் கறி ரெடி. இது சூடாக இருக்கு. அவங்கள பார்த்து சாப்பிடு. பியாண்ட் த பிளெயின் சப்பாத்தி. குட் பாய். நம்ம என்னதான் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் உங்களுக்காக ரெகுலராக வந்து வெஜிடேரியன் ரெசிபிஸ் துளியூண்டு எண்ணெயோட டன் கணக்கில் அமுத்துற அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வீட்டில் டெய்லி நான்வெஜ் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பர்டீஸில் தான் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ வெஜிடேரியன் சமையல்லாம் சமைக்க வருது. ஸோ அந்த சீரீஸில் வந்து நம்ம இன்னைக்கு திருப்பியும் டன் கணக்கில் துளியூண்டு எண்ணெயோட சமைக்கிற வயிறு ஃபுல்லாக நிரப்பி எந்த அளவுக்கு ஃபுல்லாக்கி வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ண போகிறோம் அந்த ரெசிபி தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ என்னம்மா மஷ்ரூம் வித் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தாலும் மஷ்ரூமும் போட்டு ஒரு தமிழ்ல காளானும் என்னது வெங்காயத்தால். வெங்காயத்தால். ஆமா ஆமா. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் மஷ்ரூம்னு சொல்லும்போது ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. ஆமா ஆமா. சரி ஓகே. ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதை தாண்டி ரெஸ்டாரண்ட் மெனுல பார்த்தேன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ல போட்டிருப்பான் mushrooms, button mushrooms with spring onions sauteed with little butter and garlic and ginger and நாம என்னத்தையோ கொண்டு போய் கொடுக்க வரான்னு பார்த்தோம்னா ஆடா இந்த காக்கா முட்டையில வர மாதிரி இது பீஸா கொலங்குதுங்கிற மாதிரி. அதுதான் மேட்ரே. இப்போ வந்து இந்த கிரைட்டிசி கிராண்ட் சொல்லலாம் அவர்த்தனா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே போனீங்கன்னா 5000 3500 ரூபா ஒரு பர்சனுக்கு. சரிங்களா? அவங்க வந்து ஒரு ஆறு கோர்ஸ் மீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். கோர்ஸ் மீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நீங்கள் அதை மட்டும் தான் சாப்பிடணும். சரிங்களா? வெஜ்ஜுனா நான்வெஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதோ 9 மீல் சூஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபா, 6 சூஸ் பண்ணிங்கன்னா 3500 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ அது எல்லாமே திருவுணு கொடுப்பான். சரிங்களா? அது நீங்கள் சும்மா டேஸ்ட் பார்க்குறதுக்கு தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்தியன் ஸ்பைஸ் மிக்ஸ் பேலட் கிளென்சிங் சூப் அப்படின்னு ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ரசம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வைன் கிளாஸில் கொடுக்குறான் அவன். சரிங்களா? அதுக்கப்புறமாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெர்மிசெலி புட்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருந்தேன். இது என்னடா வெர்மிசெலின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ சேமியாவா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஓக்ரா ஓ ரொம்ப கேவலமா இருக்கு கேக்குறதுக்கு. தெரியலன்னு சொல்லு. அவங்க ஆடியன்ஸ்க்கு வேற ஏதாவது ஒரு ஓக்ரான்னு நினைச்சுப்பாங்க. சோ ஓக்ரான்னு வெண்டைக்காய் எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால ஓக்ரா எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான். சோ அந்த மாதிரி வெண்டைக்காய் கொடுத்தா நாத்திங்க அம்மாக்கு புரியல நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. சோ ஓகே நம்ம போய் டிஷ்ஷை பார்ப்போம். நம்ம வாங்க. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, அதுக்கப்புறம் இதுதான் மெயின் மேட்ரு, வெரி லோ அண்ட் கேலரி, ஹை வாட்டர் கண்டென்ட். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயமா இல்லை அது என்னது இல்லை அதோட ஸ்ப்ரிங் ஆனியனோட தமிழ் பேர் எங்களுக்கு தெரியல, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெங்காயத்தாள். ஓகே. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. ஓகே ஓகே ஓகே. ஆஸ் யூஷுவல் துளியூண்டு எண்ணெய். ஆமாங்க, துளியூண்டு எண்ணெய்ங்க, இதை மறந்துடக்கூடாது யாராக இருந்தாலும். அப்புறம் கடுகு ஜீரகம் வெடிக்கும் போது வெங்காயம், அது வெங்காயத்தாளோட வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை. ஸ்மெல்லு ஏற்கனவே சூப்பராக இருக்கு வெங்காயம் நடிக்கிறதுக்கு. ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட போடும்போதே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவா இல்லை கரெக்டான அமௌண்ட் இருக்கா இதுக்கு? எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் போடலாம். தலை தட்டி ஆயில் கம்மியாக போடுறதுனால ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2.5 வருஷம் மேலேயே கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அம்மாவா, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரோட அம்மாவாக இருக்கிறது உனக்கு எப்படி இருக்கு? நீ என்ன ஃபீல் பண்ணுற? முதல்ல ஈஸியாக இருந்துச்சு லைஃப். அது ஏன் அப்படி? பசிக்குதுன்னு சொன்னேன்னா ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டை பிச்சு தண்ணியை ஊற்றி வேலை முடித்தேன். இப்போல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் பேண்ட் ஃபுட் ஆச்சு நம்ம வீட்டில். தமிழ்நாட்டோட ஹெல்த்தையே மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சாக்ரிஃபைசஸ் எல்லாம் சரிதானே? என்னை பொறுத்த வரையில் ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நான்.
கரெக்ட் தானே? என்னோட ஹோல் பாயிண்டே நூடுல்ஸ் பேக்கெட்டை பிரித்து சாப்பிடலாம், பட் ஆனால் அதை பிரிக்கிறத விட இந்த மாதிரி காய்கறி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சிக்கனு, முட்டை, துளியுண்டு எண்ணெயோட செய்கிற விஷயங்களை இன்னும் அதிகமாக பண்ணணும். அவ்வளோதான் மேம். இதே நம்ம எது செய்கிறோமோ அதே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினோன்னா கடகடன்னு முடிச்சிடலாம் வேலையை. பட் எண்ணெய் கம்மியாக ஊற்றும் போது, துளியோண்டு எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையோட சமைக்க வேண்டியிருக்கும். கரெக்டாக உப்பு உரப்பு எல்லாம் பார்த்து ஆயில் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கொஞ்சம் ஆட் ஆன் ஒர்க் இருக்கு இதில். ஆமா ஆமா, அதுக்கு நீங்க ஊத்திராதீங்க, பரவாயில்ல. நம்ம உடம்புக்கு கம்மியா எண்ணெய் ஓட்டினாதான் ரொம்ப நாள் நம்ம ஓட முடியும். வெங்காயம் வதங்கணும்னா இந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளியை போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வதக்குங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். இந்த மசாலா எல்லாம் இல்லையா, மிளகாத்தூள், கரம் மசாலா ஆக்சுவலி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். சரியா? எல்லாத்தையும் போட்டு மசாலாவும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். போட்டுட்டா இப்போ மஷ்ரூம் போட்டுட்டு 2 மினிட்ஸில் தண்ணி விடும் நல்லா. சரி, அதனால ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சா இப்போ? ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தாளை போட்டுட்டு சூப்பராக இருக்கு. அது ஸ்ப்ரிங் ஆனியன் சூப் குடிச்சிருக்கியாமா நீ? ஸ்ப்ரிங் ஆனியன் டீயா? ஓ, அது லெமன் கிராஸ் டீ. கடைசியாக கரம் மசாலா. ஸ்ப்ரிங் ஆனியன் மஷ்ரூம் கறி ரெடி. நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அவ்வளோதான், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், டிஷ்ஷு முடிஞ்சாச்சு. ஆக்சுவலி நான் இது நல்லா இருக்கா? ஆக்சுவலி நல்லா இருக்கு அப்படிங்கிற போது நாங்கள் ஜென்ரலாக பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறனால ஆக்சுவலி நல்லா இருக்கு அப்படின்ற. இல்லை நம்மளே ஒரு டிஷ்ஷு சமைக்கும் போது ஒரு நாளைக்கு நல்லா வரும், ஒரு நாளைக்கு சொதப்பிடும். ஆமாம், பட் ஆனால் நீங்கள் இப்போ இன்னைக்கு புதுசாக கொஞ்சம் பீனட்ஸ் போட்டது ஃபர்ஸ்ட் டைம். பீனட்ஸ் ஆக்சுவலி திடீர்னு பீனட்ஸை ட்ரை பண்ணேன். சரி, நல்லா வந்து அம்மா தான் சாப்பிட போகிறாங்க. இது சூடாக இருக்கு, சூடாக இருக்குல்ல? நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். அவங்கள பார்த்து சாப்பிடு. பியாண்ட் தி பிளெயின் சப்பாத்தி. குட் பாய். ஓகே ஓகே, சரி, டாடா. ட்ரை பண்ணுங்க, பாய், என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? லைக் பண்ணுங்க. பாய் பாய் பியாண்ட், பாய்.